லலிதா மேம், லலிதா தீதி. யா கேக்குதா? கேக்குது. இன்னைக்கு என்ன ப்ரோகிராம்னா, ரமணி வந்து கைடட் மெடிடேஷன் பண்றாங்க இன்னைக்கு. ஓகே, வெரி குட். அப்புறமா டைம் இருந்தா நாங்க வந்து விஷுதி சக்ரா ம். கவர் பண்றதா இருக்கோம். ஓகே. டைமை பார்த்து பண்ணலாம். பட் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பர் கைடட் மெடிடேஷன் பண்றதா இருக்கும். ஓகே. ஸோ நியூ கமர் இருக்காளான்னு பார்ப்பாங்கல்ல முதல்ல. யாரோ இங்க ஜெயகிருஷ்ணன் யாரோ இருக்கல யாரு? கோயம்புத்தூர் நம்ம ஜெயகிருஷ்ணன் சார். அது கரெக்ட் கரெக்ட். நான் நினைச்சேன் வேற யாரும். மறந்து போயிட்டேன் அதுக்குள்ள. மீன்ஸ் விஜயலட்சுமி பார்த்தேன். வேற யாரும் நியூ நினைச்சிட்டேன். ஜெயான்னு தனியா படிச்சுட்டேன்னா அது ஏதோ ஜெயான்னு ஏதோ லேடி நினைச்சிட்டேன். சாரி ஜெயகிருஷ்ணன். ராதா பாலகிருஷ்ணன் மேம் கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். நீங்க இது சரி சொல்லுங்க. நீங்க இது 3வது கிளாஸா? ஆமாங்க, 3வது கிளாஸ். வீட்டுல தியானம் பண்ண சான்ஸ் கிடைச்சதா? வீட்டுல தியானம் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சதா அப்படின்னு? நல்ல வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. அப்ப இது வந்து இதுல என்ன எடுக்குற? Ramani, please mute. They cannot hear me. இப்ப கேக்குதா மேம்? இப்ப கேக்குது. இல்ல வீட்டுல தியானம் பண்றதுக்கு சந்தர்ப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அனுபவம் எப்படி இருக்கு? மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லது. நல்லா இருக்குதுங்க. இப்ப நல்லாவே இருக்குதுங்க கொஞ்சம். சரி ரொம்ப நல்லது. நம்ம இப்ப ஃபேஸ்புக்கில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டோம். ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னும் 5 நிமிஷங்களில் வகுப்பு ஆரம்பித்து விடுவோம். நம்ம திஷாந்தி மற்றும் பலர் இணைந்திருக்கிறார்கள் ஃபேஸ்புக்கில். நன்றி, வணக்கம். சற்று பொறுமையாக இருங்கள். சரஸ்வதி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் ஃபேஸ்புக் வழியாக. வணக்கம். மேலே அந்த கிரீனுக்கு கிட்ட இங்க அந்த கிரீன் பார் அதுக்கு அங்கால கிரீனுக்கு இல்லை, கொஞ்சம் லெஃப்ட்ல. ஜூமில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சிருவோம் இன்னைக்கு வகுப்பு. ஆனந்த சிவம் அவர்களும் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். ஃபேஸ்புக்கில் யாராவது முதல் தடவையாக இணைந்திருந்தால் தயவு செய்து உங்கள் பெயர் மற்றும் வாட்ஸ்அப் நம்பரை காமெண்ட் வழியாக எங்களுக்கு தாருங்கள். நன்றி.
ராதாமணி மேம் வணக்கம். மற்றும் ஆஹானா அவர்களுக்கும் வணக்கம். தேவியக்கா கிளியக்கா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ஆஹானா. வணக்கம் சுதா சந்தானம் மேம். தனப்பிரியன் வந்திருக்காரு. சரி வணக்கம் தனப்பிரியன். மதனா வணக்கம் மதனா தீதி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தயவு செய்து பொறுத்திருங்கள். இலங்கை இந்திய நேரப்படி 7:05 நாங்கள் ஆரம்பிப்போம். இன்னும் 2 நிமிஷங்களில். வணக்கம் உதயகுமார். வணக்கம் உதயகுமார் சார். எல்லோருக்கும் வணக்கம். இணைந்ததற்கு மீண்டும் நன்றி. நாங்கள் இப்பொழுது வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். வழக்கம் போலவே நமது முதல் பகுதி தியானத்திலிருந்து ஆரம்பிக்கும். ரமணி அவர்கள் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்பார்கள். வணக்கம். முதலாவது ஸ்லைடுக்கு போங்க. அதுக்கு முதல் ஸ்லைடு. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தியானத்தை ஆரம்பிக்க முன்பு அன்னை ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சொற்பொழிவில் இருந்து ஒரு பகுதியை நாங்கள் பார்ப்போம். பிரச்சனைகளில் இருந்து அவ்வாறு வெளிவருவது. எல்லோருக்கும் நாளாந்தம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். அதில் இருந்து எவ்வாறு வெளிவருவது? நீங்கள் ஆன்ம விழிப்புணர்வு பெற்ற பின் உங்கள் குண்டலினி அன்னை
ஊடாக உங்களுக்கு எப்பொழுதும் அந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு இருக்கிறது. உங்களை அந்த சக்தி பாதுகாத்து பார்த்து வருகிறது. எனவே நீங்களே உங்களை வெளிப்படுத்துங்கள், உங்களை அந்த சக்திக்கு வெளிப்படுத்துங்கள். அவர் சொல்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நுண் அதிர்வுகளுக்கு, அந்த இறைவனின் அன்பு அலைகளுக்கு உங்களை வெளிப்படுத்துங்கள். சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கிறது. அது ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. அது சூரியனை வெறுமனே பெற்றுக்கொள்கிறது. சூரியனின் கதிர்கள் வேலை செய்ய தொடங்குகிறது. இதே மாதிரியே எங்கும் பரந்துள்ள அந்த இறை சக்தி வேலை செய்ய தொடங்குகிறது. ஏதாவது இப்ப இன்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பிரச்சனை மனதில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருந்தால் குறைந்தபட்சம் இந்த தியானத்தில் இருக்கும் போது மட்டும் நாங்கள் அவற்றை விலக்கி வைத்துவிட்டு எம்மை அந்த இறை சக்திக்கு முழுமையாக வெளிப்படுத்துவோம். இதுவே சரணாகதி. சரணாகதி என்றால் நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை. உற்றார் உறவினர் நாட்டை துறந்து ஓட தேவையில்லை. இதுவே சரணாகதி. உங்களை ஒரு அந்த தியானத்தில் குறைந்தபட்சம் அந்த தியானிக்கும் போது உங்களை நீங்கள் அந்த இறை சக்திக்கு வெளிப்படுத்துங்கள். அது தானாக உங்களுக்குள் வேலை செய்யும். இப்பொழுது நாங்கள் வசதியாக அமர்ந்து கொள்வோம். நாங்கள் ஒரு 2 தடவை மூச்சு பயிற்சி செய்வோம். நீங்கள் மூச்சை உள்ளிழுத்து முடியுமானவரை மூச்சை வைத்திருந்து வெளிவிடுங்கள். அவ்வாறு 2-3 தடவை உங்களுக்கு ஏற்ற வகையில் அதை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மூச்சை வெளிவிடும் பொழுது உங்களில் இருக்கும் எல்லா எண்ணங்கள் அனைத்தையும் வெளிவிட்டு விடுங்கள். உங்கள் கவனத்தை தலை உச்சியில் வையுங்கள். இப்பொழுது புதிதாக யாரும் இணைந்திருந்தால் பேஸ்புக்கில் அவர்களுக்காக நாங்கள் ஒரு சிறிய அறிமுகம் ஆன்ம விழிப்புணர்வு பயிற்சி செய்வோம். மற்றவர்களும் அதை நீங்கள் பின்பற்றுங்கள். சகஜ யோகம், இந்த சகஜ யோகத்தில் நாங்கள் இது ஒரு தியானம். இந்த தியானம் ஒரு அனுபவம். எமது உடல், நாம் 4 விதமான உடல்களால் ஆக்கப்பட்டவர்கள். ஒன்று எமது தூல சரீரம், எலும்பு தசைகளால் ஆனது. மனம், உணர்ச்சி, சூக்ஷ்ம சரீரம், ஆத்ம சரீரம் என்று சொல்லப்படும். இந்த 4 விதமான பகுதிகளால் ஒன்று சேரப்பட்டவர்களே எமது வாழ்வு. இந்த சூக்ஷ்ம சரீரத்தில்
நீங்கள் இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் இதுதான் சூக்ஷ்ம சரீரம். இந்த சரீரத்தை பற்றி பல பேருக்கு தெரியாது. ஆனால் இப்ப எங்கள் உடல் தெரியும், எலும்பு தசைகளாலான உடல் தெரியும், எமது மனதை பற்றி தெரியும். நாங்கள் மனதால் எண்ணங்கள் நிறைய வருகிறது, அதுவும் எமது வாழ்க்கையின் ஒரு பகுதி. உணர்வு வாழ்வில் ஒரு பகுதி. ஆனால் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி பல பேருக்கு தெரியாது. இந்த சூக்ஷ்ம சரீரம் எமது மைய நரம்பு மண்டலம். இந்த மைய நரம்பு மண்டலத்தில் பௌதிக ரீதியாக நாங்கள் 7 சக்கரங்கள் இருக்கிறது. இவை நரம்பு முடிச்சுகள். 3 நாடிகள் இருக்கிறது. இவற்றில் சக்தி இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த கீழ் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் ஒரு முக்கோண வடிவமான எலும்பை நீங்கள் பார்க்கலாம். அந்த எலும்பினுள் ஒரு சக்தி உறைந்திருக்கிறது. மற்றது எமது இருதயத்தில் ஒரு சக்தி இணைந்திருக்கிறது. இது பரம்பொருள். பரம்பொருளின் வேறு சக்தியாகும். பரம்பொருள் நாங்கள் சொல்லலாம் இது சிவன் சக்தி ஒன்றாக சேர்ந்தது. சிவன் சக்தியை பிரிக்கும் போது அந்த சக்தி படைப்பை இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்தது. படைத்து மிச்சமாக உள்ள சக்தி எமக்குள் ஒரு சிறிதளவு ரகசியமாக அந்த முக்கோண வடிவமான எலும்பில் வைக்கப்பட்டுள்ளது. அதுவே எமது தூய விருப்பம். நாம் எங்கிருந்து வந்தோமோ இந்த உலகத்துக்கு மீண்டும் அந்த வந்த மூலத்தை அடைவதற்கான தூய விருப்பம். அதுவே குண்டலினி சக்தியாக நமக்குள் இருதயத்தில் அந்த சிவன் சக்தியின் பிரதிபலிப்பு நமது இருதயத்தில் இருக்கிறது. அதுவே ஆத்மா. எனவே இத்தியானத்தின் மூலம் நாங்கள் இந்த உலகிற்கு வந்த பலனை அடைவதற்காக இந்த குண்டலினி சக்தியை எழுப்பி நாங்கள் எமது 7 சக்கரங்களையும் ஒளியூட்டி, அந்த 7வது சக்கரம் எமது தலை உச்சியில் இருக்கிறது. அதன் ஊடாக வெளிவந்து அது வந்த மூலத்தை சேர்ந்தடைகிறது. நாங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு பகுதியே, அதிலிருந்தே நாங்கள் தோற்றப்பட்டவர்கள். அதுவே எமது வாழ்வின் நோக்கம். இப்பொழுது நாங்கள் இந்த பயிற்சியை செய்வோம். உங்கள் இடது கையை உங்கள் மடி மீது நன்றாக விரித்து வையுங்கள். இது உங்கள் பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்வதற்காக. எமது வலது கை இடது இருதயத்தில் இருக்கட்டும். இடது இருதயத்தில் நாங்கள் சொல்வோம், எமது குண்டலினி அன்னையை நாங்கள் எழுப்புவதற்காக, அவரை எமது கவனத்துக்கு விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவதற்காக நாம் இந்த உறுதிமொழியை சொல்லுவோம். அன்னியே, நான் ஒரு தூய ஆத்மா. 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 நீங்கள் இப்பொழுது ஒரு எண்ணங்களையும் எண்ண வேண்டாம். பிறகு எமது கையை நெற்றியில் வைத்து
இந்த உறுதிமொழியை எமது அன்னை குண்டலினி தாயிடம் சொல்வோம். அன்னையே, நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். அன்னையே, நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். அன்னையே, நான் எல்லோரையும் மன்னிப்பது போல் எனது தவறுகளையும், நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எனது தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். இப்பொழுது நமது வலது கையை நன்றாக விரித்து உச்சந்தலையில் ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் 7 முறை அந்த உங்கள் தசையை, தலை தசையை சுற்றி ஒரு மசாஜ் கொடுத்து இதில் கேட்போம். அன்னியே, எனது ஆத்ம விழிப்புணர்வை எனக்கு தாருங்கள். அன்னியே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை 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 தாருங்கள். பிறகு உங்கள் கையை மெதுவாக 2-3 அங்குலம் உயர்த்தி பாருங்கள். உங்கள் கைகளில் 2 உள்ளங்கைகளிலும் தலை உச்சியிலும் நீங்கள் ஒரு குளிர் மென் அதிர்வு, ஒரு மெல்லிய தென்றல் காற்றாக, இது குளிராக இருக்கலாம் அல்லது ஆரம்பத்தில் இது சூடாகவும் இருக்கலாம். இதுவே உங்கள் அன்னை குண்டலினியின் வெளிப்பாடு. அல்லது நீங்கள் தலை உச்சி கைகளில் ஒரு காந்தம் போன்ற உணர்வு அல்லது ஒரு விதமான அழுத்தம் நீங்கள் உணரலாம். உங்கள் வலது கையை மடி மீது வைத்து இப்போ உங்கள் இடது கையை 2-3 அங்குலம் தலைக்கு மேல் உயர்த்தி நீங்கள் பாருங்கள். உங்கள் 2 உள்ளங்கைகள் உங்கள் உச்சந்தலையில். பிறகு உங்கள் 2 கைகளையும் உங்கள் இருதய சக்கரம், இருதயத்துக்கு நேராக வைத்து திறந்து வையுங்கள். திறந்து வைத்து, அன்னியே, இது இறை அன்பின் சக்தியா, இறை அன்பின் வெளிப்பாடா, எனக்கு தயவு செய்து எனக்கு புரியும்படி செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் கைகளை மடிக்கு கொண்டு வரலாம். புதியவர்கள் உங்களுடைய இந்த அனுபவத்தை நாங்கள் பிறகு அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் எங்கள் தியானத்தை தொடர்வோம். நமது குண்டலினியை எழுப்பி கவசம் இடுவோம். இந்த குண்டலினி எழுப்பி கவசம் இடுவது ஏனென்றால் உங்கள் குண்டலினியை நீங்கள் ஆன்ம விழிப்புணர்வு பெற்ற பின் உங்கள் குண்டலினி 24 மணித்தியாலங்கள் அவர் உங்களுக்குள் வேலை செய்து கொண்டிருப்பார். உங்களில் இருந்து அந்த இறை சக்தியின் அன்பும் உங்களில் இருந்து நீங்கள் எவ்வளவுக்கு தூய்மையாக உள்ளுக்கு இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களில் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அந்த சக்தியை நீங்கள் உங்களுக்குள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள்.
அதனால் உங்களுக்கு ஒரு கவசம், ஒரு பாதுகாப்பு வருகிறது. எனவே இந்த அன்னையின் வீடியோவை பார்த்து நாம் எல்லோரும் இப்பொழுது குண்டலினியை எழுப்பி கவசம் இடுவோம். இந்த குண்டலினி எழுப்பி கவசம் இடுவது உங்களுக்கு எப்போது உங்களுக்கு கவசம் பாதுகாப்பு தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். முக்கியமாக காலை எழுந்தவுடன், தியானத்துக்கு முன்பும் பின்பும், இரவில் படுக்க போக முன்பும், வெளியில் எங்காவது நீங்கள் போவதற்கு முன்பும் இந்த கவசத்தை நீங்கள் இட்டுக்கொள்ளலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. Start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten it. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, another time. Now the third one has to be 3 times your right hand. Again do it. Very simple. Everybody can do it. 1, 2, and 3. Now you feel like this, and give a kind of a protection to your aura. Now one protection to the 7 centers for 7, then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது நமது தியானத்தை ஆரம்பிக்க முன்பு நமது இரு கைகள் தலை உச்சியில் கவனத்தை வைத்து எமது இன்றைய நமது சூக்ஷ்ம சரீரத்தின் நிலையை நாங்கள் ஒரு நிமிடம் ஆராய்வோம். என்ன நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று. நமது இரு கைகளிலும் சமமாக நாங்கள் நுண்ணதிர்வுகளை பெறுகிறோமா இல்லையா? நமது தலை உச்சியில் நாங்கள் நுண்ணதிர்வுகளை பெறுகிறோமா இல்லையா? அல்லது நாங்கள் ஒரு அமைதி நிலையில் ஏற்கனவே இருக்கிறோமா இல்லையா? நீங்கள் நுண்ணதிர்வுகள் இன்னும் உணரத் தொடங்கவில்லை என்றால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களை முழுமையாக அந்த இறை அன்புக்கு வெளிப்படுத்தி விடுங்கள். அதுவே முக்கியம். உங்களை உள்முகமாக ஆராயுங்கள். என்ன மாதிரியான உணர்வு, உங்கள் மனம் என்ன நிலையில் இருக்கிறது, உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்கிறது? கடந்த கால கவலைகள் உங்களை குழப்புகிறதா அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் உங்களுக்கு இருக்கிறதா அல்லது நீங்கள் நிகழ்காலத்தில் அமைதியாக இருக்கிறீர்களா? அல்லது கோபம், மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மை ஏதாவது உங்களை குழப்புகிறதா? எதுவானாலும் நாங்கள் இந்த இடப்பக்கம் வலப்பக்கம் நாடிகளை சமநிலைப்படுத்துவதன் மூலம் நாங்கள் எம்மை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரலாம். இடா நாடி
எமது கடந்த கால தால் ஏற்பட்ட உபாதைகளை நாங்கள் பூமி மாதாவின் மூலம் அகற்றி விடுவதற்காக செய்யப்படுவது. உங்கள் இடது கையை உங்கள் மடி மீது திறந்து வையுங்கள். அந்த இறை நுண் அதிர்வுகளை பெறுவதற்காக வலது கையை பூமியை நோக்கி வையுங்கள். நிலத்தில் இருப்பவர்கள் அப்படியே தரையில் நீங்கள் படும்படி வைக்கலாம். கதிரையில் இருப்பவர்கள் அதை நிலத்தை நோக்கி பூமி மாதாவை நோக்கி வையுங்கள். இப்பொழுது நாங்கள் நமது அன்னை ஸ்ரீ மாதாஜி இதை விளங்கப்படுத்துகிறார். அதை ஒரு அரை நிமிட வீடியோ எவ்வாறு நாம் எமது இடது நாடியை சமநிலைப்படுத்துவது என்பதை பார்ப்போம். அதை பார்த்து நீங்கள் உங்கள் இடது நாடியை சமநிலைப்படுத்துங்கள். The light is put before the photograph, left hand towards the photograph, right hand on the Mother Earth. So the left hand gets the light, and the light passes through, and the negativity of the left side passes through the right hand, and the right hand is on the Mother Earth. The Mother Earth is the one who sucks in all these negative forces of the left hand side. ஸோ கண்களை மூடி நமது இடது நாடியை கொஞ்ச நேரம் நாங்கள் சுத்தப்படுத்துவோம். அன்னை கூறியது போல் எமது இடது கை உள்ளங்கைகள் ஊடாக அந்த ஒளி இறை அன்பின் ஒளி சென்று வலது கை மூலமாக எமது உபாதைகளை தள்ளுகிறது பூமி மாதாவை நோக்கி. பூமி மாதா அவற்றை உறிஞ்சிக் கொள்கிறார். இனி நாம் நமது வலது நாடியை சுத்தப்படுத்துவோம். வலது கையை உங்கள் மடி மீது கொண்டு வாருங்கள். இடது கை ஆகாயத்தை நோக்கி திறந்து இப்படி மேல் நோக்கி வைத்திருங்கள். இவ்வாறு அன்னை விளங்கப்படுத்துவதை பார்ப்போம். What you do is to put your right side towards the photograph and left side up towards the ether. The ether takes away the heat. But what actually happens is that your right side gets the vibration and the heat is pushed towards your left and passes out into the ether. Now this heat comes from too much futuristic living. Those people who are too much futuristic, they have too much heat. And too much heat has to go away. அன்னை கூறியது போல் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி
நிறைய கவலைகள் கொண்டிருந்தால் அது உங்களுக்குள் வெப்பத்தை அதிகரிக்கிறது. அந்த மேலதிக வெப்பத்தை நாங்கள் வெளிவிட வேண்டும். வலது கையால் நீங்கள் இறை அன்பு அந்த மென் அதிர்வுகளை பெற்று அது வலது கை மூலம் உங்களுள் சென்று இடது கை மூலமாக அது ஆகாயத்துக்கு தள்ளப்படுகிறது. ஆகாயம் அந்த வெப்பத்தை பெற்றுக்கொள்கிறது. நாங்கள் இவ்வாறு வலது நாடியை கொஞ்ச நேரம் சுத்திகரிப்போம். இப்பொழுது உங்கள் இடது கையை மடி மீது கொண்டு வாருங்கள். இப்பொழுது இந்த நாடிகளை சுத்திகரித்த பின்னர் மீண்டும் ஒரு முறை உங்களுக்குள் ஒரு ஆராய்வை செய்யுங்கள். உங்கள் தலை உச்சி இரு கைகளையும் பாருங்கள், நுண்ணதிர்வுகள் சமமாக இருக்கிறதா அல்லது உங்கள் இரு கைகளும் லேசாக இருக்கிறதா, வெப்பம் தணிந்து விட்டதா, தலை உச்சியில் நீங்கள் நுண்ணதிர்வுகளை உணர்கிறீர்களா அல்லது உங்கள் மனம் அமைதி அடைகிறதா, எண்ணங்கள் மெதுவாக குறைவடைந்து உங்கள் மனம் அமைதி அடைகிறதா. இப்பொழுது எமது அன்னை குண்டலினியை வேண்டுவோம். எமது நடுநாடியை சுத்தப்படுத்தி எம்மை தியானத்துக்கு எடுத்து செல்லுங்கள். எல்லோரும் இதில் பங்கு பெற்றும் ஒவ்வொருவரும் ஒரு கணம் உங்கள் அன்னை குண்டலினியை நினைத்து மனதார, அன்னையே எங்களை தியானத்துக்கு எடுத்து செல்லுங்க. எங்கள் எண்ணங்களை மன்னித்து எங்களை எண்ணங்களற்ற விழிப்பு நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். அன்னையே, நீங்களே எனது குரு. எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னை வழிநடத்தி என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. ஒரு கணம் மனதார வேண்டுங்கள். அதுவே முக்கியமானது. என்னை கபடமற்ற குழந்தை தன்மையாக ஆட்டுங்கள். எனக்கு தூய கவனத்தை தாருங்கள். எனக்கு தூய ஞானத்தை தாருங்கள். என்னுள் அமைதியை தாருங்கள்.
என்னை தர்ம வழியில் வழி நடத்துங்கள். எனக்கு பயமின்மை பாதுகாப்பை தாருங்கள். எனது இருதயத்தில் அன்பையும் கருணையையும் தாருங்கள். எனது பொறுப்புணர்ச்சிகளை எனக்கு உணர்த்துங்கள். என்னை உங்களுடைய ஒரு அங்கமாக மாற்றுங்கள். எனக்கு பற்றற்ற சாட்சிபாவ நிலையை தாருங்கள். அதன் மூலம் நான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரும் திறனை எனக்கு தாருங்கள். எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தாருங்கள். எனக்கு என்னை நானே உணரும் நிலையை தாருங்கள். எனக்கு ஒரு கணம் தங்களுடைய அந்த அன்பு அலைகளின் குளிர்ச்சியை உணரும் அந்த அனுபவத்தை தாருங்கள் தாயே. எனக்கு மன அமைதியை தாருங்கள். இவ்வாறு இப்போது உங்கள் கவனத்தை தலையுச்சியில் நிறுத்துங்கள். எண்ணங்கள் வருமாயின் மன்னித்து விடுங்கள். அவற்றை தானாக விலகிவிட சென்று விட்டு விடுங்கள். உங்களை முழுமையாக அந்த இறை சக்திக்கு வெளிப்படுத்துங்கள். நாங்கள் இவ்வாறு இந்த தியான நிலையில் இருந்து கொண்டு ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் இசையை கேட்போம். உங்கள் கவனத்தை தலையுச்சியிலும் இசையிலும் வையுங்கள்.
பொழுது இந்த தியான நிலையில் இருந்து கொண்டே, அதாவது எமது கவனத்தை எமது சஹஸ்ராரம் தலை உச்சியில் வைத்துக் கொண்டே நமது அன்னையின் உரையை கேட்போம். இந்த உரையில் அன்னை விசூதி சக்கரத்தை பற்றி கூறுகிறார். ஒவ்வொரு சக்கரங்களிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் ஆட்சி புரிகின்றன. நமது மூலாதார சக்கரத்தை ஆட்சி புரிபவர் ஸ்ரீ கணேசர். அத்தோடு ஸ்ரீ கார்த்திகேயர். ஒருவர் எமக்கு கள்ளம் கபடமற்ற தன்மையை தருபவர். மற்றவர் எமக்குள் இருக்கும் தீய சக்திகளையும் எமக்கு வெளியில் இருக்கும் தீய சக்திகளையும் அழித்து எம்மை பாதுகாப்பவர். இந்த இரு சக்திகளும் இணைந்து எமது 6வது சக்கரமான ஆக்யா சக்கரத்தில் ஸ்ரீ இயேசு கிறிஸ்துவாக அவதரித்தார்கள். எமக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தருவதற்காக. அதேபோல் எல்லா 7 சக்கரங்களையும் 7 தெய்வங்கள் ஆட்சி புரிகின்றன. இன்னும் பல ஒரே மூலம் அந்த பரம்பொருளின் வெவ்வேறு அம்சங்கள் வெவ்வேறாக வந்து நமது சூக்ஷ்ம சரீரத்தில் தம்முடைய பண்புகளை எமக்காக வெளிப்படுத்துகின்றன. அதேபோல் இன்று நாங்கள் விசுதி சக்கரம், அந்த விசுதி சக்கரத்தை ஆட்சி புரியும் இறை அன்பின் அம்சம் ஸ்ரீ கணேசர், ஸ்ரீ கிருஷ்ணர். ஸ்ரீ மாதாஜி இந்த உரையில் விசுதி சக்கரத்தை பற்றியும் அவருடைய பண்புகள் பற்றியும், நாம் அவருடைய பண்புகளை எமது விசுதி சக்கரத்தில் விருத்தி செய்து அவரை எமது விசுதி சக்கரத்தில் ஆராதிக்க, எமது தியானத்தில் நாம் ஆராதிக்க வேண்டும். இதனால் எமது ஒவ்வொரு சக்கரங்களும் மேன்மை அடையும், வளமடையும். இதுவே உண்மையான சமயம். உண்மையான சமயம் எமக்குள் இருக்கிறது. எனவே எமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து அன்னையின் உரையை நாங்கள் உள்வாங்குவோம். இது ஒரு 13 நிமிட உரை. தமிழில் சப்டைட்டில் போகிறது, நீங்கள் அதை வாசிக்கலாம். Today, we are here to worship Sri Krishna within us. As you know, that you all have been seeking before coming to Sadhguru. You went to different places, read lots of books, and
also some of you were lost. And in that seeking, perhaps you did not know what you were seeking. What you were seeking was to know yourself. In all religions, it is said, know thyself. It is a common thing all of them have said. This is one point which is absolutely there in every religion, know thyself. Because without knowing yourself, you will not know God. You will not know spirituality. So the first step was to know yourself. And that one, people did all kinds of tricks with you, they taught you in a different ways and tried to actually loot you and cheat you. All those things have happened, is finished. So then you come to Sahaja Yoga and you get your self-realization. But what is the purpose of self-realization? Is to know God or the goddess. That is the purpose of self-realization. But after getting self-realization, what should happen to you? Many of you have lost interest in nonsensical things like drugs and all those things. You have lost interest in reading also useless books. You have lost interest in other habits like drinking and all that. But that's not enough. That's not enough. That would happen in any way. What has to happen by knowing God is that why does God want you to know Him? Because He wants to see His reflection in you. He wants to see your reflection, that's why He has created you, and He wants to see His reflection in you. Same with the goddess. She has given you self-realization because she wants to see her reflection in you. So you have to prepare yourself for that reflection, which is so much purer, beautiful, loving, compassionate, and above all, full of wisdom. So this is the point one has to reach. Where do you understand? You have to have wisdom. If you are lacking in wisdom, then you are not a self-realized person. At the level of Sri Krishna, you see, He wants you to become one part and parcel of the Virata. Or the Viratangana also wants the same thing, that you should become part and parcel of the Virata. Not because you are realized souls now, so you go about thinking you are perfectly all right, you don't have to do anything about it. What do you do beyond this is the point. That after self-realization, you have to see the reflection that should be within you from the lives of these people like Sri Krishna. Sri Krishna was first born in a very difficult situation, as you know, and he was carried from there to Gokul, where he was brought up by Yashoda. Now there he started his playfulness. So you have to be playful in life. You have to create fun and joy. He didn't say that you sit down like a
old sage somewhere in the Himalayas. But you mix up with children. You talk to them. You play with them. Have fun. At the same time, he was destroying negative forces which acted upon him. In his playfulness only he has done it. As a child only he has done it. How matured he was as a child, you can see that he killed Putana, and there are two horrible Rakshasas also. He killed them. At the same time, he was playing with the gopis and teasing them, troubling them, making fun of them. Why? Because he wanted them to be playful. And all kinds of celebrations he arranged. He had once a big rain came and he lifted the complete mountain on his fingertips. That time, these people should have understood that it's not possible. It's a miracle. But he was just standing there with one finger at the mountain. In a very simple, unassuming manner. He was doing all that to protect all the boys who were playing with him. Then he went and killed Kalia, the one who was a big snake, in the water. In the water, this horrible fellow was creating venom, and by which many people were killed. It took him no time, and he jumped inside that horrible water of Yamuna, from where he rescued, in a way, all the people by killing or hitting, or you can say that by winning over this Kalia. But the wives of the big serpents asked him that please forgive him. And he forgave. All these things show a child of 6-7 years doing all these great things without feeling what he was doing. We can say that without even thinking about it. But he achieved it because he was aware that he was Sri Krishna. So first thing, you have to be aware that you are self-realized people. You are not ordinary people to behave in an ordinary way. You are special people, made specially to reflect the qualities of God Almighty. It's not expected that you go and kill Kalia. But the situation is such today that you are all the time protected. You are all the time protected. No one can harm you. No one can kill you. And you can be looked after because you are Sahajogis. Now what should be the attitude of a Sahajogi towards taking decisions? One should understand. It should be a spontaneous decision. You don't have to tally it with this, go there and find out. And immediately, spontaneous, like Sri Krishna who jumped inside the river. So in the same way, you should have a very spontaneous decision for anything. Now you want to buy, say, a carpet. All right, you go in the shop and immediately you should know which is the one. In every walk of life, you should have a very spontaneous decision, instant decision. But what I find, the style is very different. They'll go from shop to shop, then make a list of it, then make all the measurements, then go home and say that we'll decide it tomorrow.
That's not the way a Sahaja Yogi behaves. Sahaja Yogi has to decide everything absolutely spontaneously at that moment. It should be like this. Now somebody is getting drowned. So the first impulse should be that you have to save. And how do you save? You jump in the water. Because you are protected. Nothing can happen to you. So just jump in the water and you'll save the person. Minimum of minimum, this should be your attitude. This should be your temperament, that you take a very spontaneous decision. All this thinking and all kinds of decision making and having a big conference for decisions and all that, not needed. In day-to-day life also, you have to be like that. Also in every political life, economic life, or any other life you have to lead, you have to be very spontaneous. How do you become spontaneous? What quality you have got? What is the weapon you have got to know what decision to take? Do you know? You have got vibrations. You have the feel of the vibration. And you know what vibrations are. You know what vibrations tell you and convey and communicate to you. They speak to you. So through your vibrations, you should know in a second what should you do. For example, now somebody told me that, Mother, when I came to Kabela, I felt tremendous vibration. இப்பொழுது நாம் எல்லோரும் ஒரு 2 நிமிடங்கள் தியானத்தில் இருப்போம். உங்கள் கவனத்தை தலை உச்சியில் வையுங்கள். எண்ணங்களை மன்னித்து உங்களை முழுமையாக அந்த இறை அன்பின் அந்த நுண் அதிர்வுகளுக்கு உங்களை முழுமையாக வெளிப்படுத்துங்க. இதுவே சரணாகதி. இப்பொழுது அன்னையின் இந்த வீடியோவை பார்த்து நாங்கள் குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். இட்டு நமது தியானத்தை இன்று
போம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that. You start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up. Back. Another. Now the third one has to be 3 times. Right? Then do it. Very simple. Everybody can do it. 1. Like this, and give a kind of a protection to your aura. 1 is 1 protection to the 7th center to 7. Then 2, and again the 2. Then the 4, then the 5, all the centers. Then to the 6, and then to the 7. ஸோ நமது இடது கை வலது கையை கூப்பி நாங்கள் நமது அன்னை குண்டலினிக்கும் நமது பரம்பொருளுக்கும் நாங்கள் நன்றி கூறுவோம் இன்றைய தியானத்துக்காக. இப்பொழுது நாங்கள் உங்களுடைய அனுபவங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒரு அனுபவங்களை தெரிந்து கொள்ள முன்பு நாங்கள் விஷுதி சக்கரத்தை பற்றி ஒரு 5 நிமிடம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஏற்கனவே கன பேருக்கு அதை பற்றி தெரியும். இப்ப அன்னையின் உரையிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஸோ அதை ஒரு 2-3 நிமிடங்கள் அதை நாங்கள் திரும்ப ஒரு ரீகேப் பண்ணி போட்டு நாங்கள் உங்களுடைய அனுபவங்கள் கேள்விகளுக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீர்கள் என்றால் இந்த விசுதி சக்கரம் நமது தொண்டையில் இருப்பது நீல நிறத்தில் இருக்கிறது. இது கழுத்து நாளம், ஆங்கிலத்தில் cervical plexus என்று சொல்லப்படும். அந்த நரம்புகள் ஒன்று சேர்ந்து முடிச்சுகளாக இருப்பதுதான் சக்தி மையங்கள். இது நமது கழுத்து, மேல்கை, வாய், நாக்கு, பற்கள், மூக்கு, முகம், பேச்சு, உள் மற்றும் வெளிப்புற காதுகள், கண்களின் இயக்கம் மற்றும் தைராய்டு சுரப்பி என்பவற்றை சீர் செய்கிறது, என்பவற்றை பார்த்து கொள்கிறது. இது 16 இதழ்களை கொன்றது இந்த சக்கரம். இதன் அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான இது ஆகாயம். இதனுடைய மூலகம். இதன் நிறம் வெளிர் நீலம். மற்றது இதனுடைய கிரகம் சனி கிரகம். கையில் இருப்பிடம் ஆள்காட்டி விரல். பிகாஸ் அந்த ஆள்காட்டி விரல் தானே நாங்கள் பேசுவதற்கெல்லாம் பாவிப்போம். இது எங்களுடைய பேச்சும் திறனை தருவது தொன்றை. ஸோ இந்த விரல்கள் எங்களுடைய விஷுதி சக்கரம். ஸோ இதில் ஏதும்
விசுதி சக்கரத்தில் ஏதும் பாதிப்பு இருந்தால் நீங்கள் இதில் உணர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய இந்த இருகாய்களில். இதனுடைய குணங்கள் வந்து தொடர்பு, கண், மூக்கு, காது தொடர்பு, தொண்டை தொடர்புடையது. மற்றது கூட்டு உணர்வு, குழுவாக வேலை செய்வது, நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்பதை உணர வைப்பது. மற்றது பற்றின்மை, பற்றற்று சாட்சிபாவமாக இருக்கும் திறன். அத்தோடு வேடிக்கை மற்றும் நகைச்சுவையாகவும் நாங்கள் இருக்க வேணும். ஸ்ரீ கிருஷ்ணரை போல் அவருடைய நாங்கள் வாழ்வில் மிகவும் சீரியஸாகவும் இருக்க தேவையில்லை. கொஞ்சம் நாங்கள் நகைச்சுவை கலந்து இருப்பதால் நாங்கள் அப்படி நாங்கள் இருப்போமானால் நாங்கள் நிறைய அந்த வாழ்வில் ஸ்ட்ரெஸ் அதுகளை எல்லாம் குறைக்கலாம். எதையும் இலகுவாக ஒரு நகைச்சுவையாக எடுப்பது சில வேளைகளில். மற்ற அதே நேரம் சாதுரியமாக இருப்பது, திறமை, கண்ணியம் என்பவற்றையும் இந்த சக்கரம் தருகிறது. ஓகே, தலையில் விசுதி சக்கரம் வந்து இந்த ஆகிய சக்கரம் வந்து நடு நெற்றி, விசுதி சக்கரம் வந்து அதுக்கு மேல் தான் எமது தலையில் இது காட்டப்படுகிறது. இப்படி தலையில் நீங்கள் இந்த நடு உச்சி வழியாக இப்படி பின்னுக்கு போனீர்கள் என்றால் 7 சக்கரங்களும் இந்த நடு உச்சி வழியாக இருக்கிறது. இது வந்து விசுதி சக்கரம். மற்றது கைகளில் அந்த ஆள்காட்டி விரல், காலிலும் அந்த 2வது விரல். விசுதி சக்கரத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டிய அறிவு நான் இதை உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுதி அடுத்தவர்களுடன் தொடர்பு கொள்வதை கொண்டுள்ளது. அது விசுதி சக்கரம் விழிப்புறுவதால் நாம் சுயமரியாதையை காண்கிறோம். அது இடது விசுதி சக்கரத்திலிருந்து வருவது. மற்றும் அடுத்தவர்களின் உயர் மரியாதை, நாங்கள் மற்றவர்களையும் மதிக்கிறோம். அது நமது வலது விசுதியில் இருந்து வருகிறது. நாம் அகங்காரம் புகழ்ச்சியினால் பாதிக்கப்பட மாட்டோம். அகங்காரம் புகழ்ச்சி அதுகளால் நமக்கு ஆணவம் வராது. அதோடு தீங்கு, மற்றவர்கள் எம்மை விமர்சிப்பதாலும் நாம் சோர்வடைய மாட்டோம். நாங்கள் ஒரு சமநிலையில் இருக்க கற்றுக்கொள்வோம். மேலும் விசுதி சக்கரம் சாட்சி பாவ நிலையை எங்களுக்கு தருகிறது. பற்றற்று சாட்சி பாவமாக ஒன்றையும் பார்ப்பதற்கு, முக்கியமாக அது பிரச்சனைகளை நாங்கள் அப்படி பார்ப்போமானால் நாங்கள் மிகவும் அதுகளிலிருந்து விடுபட்டு அவற்றை தீர்ப்பதற்கான வழிகளையும் நாங்கள் இலகுவாக கண்டுபிடித்து விடுவோம். மற்றது தினமும் தியானம் செய்வதால் நாம் நம்முடைய ஆத்மாவுடன் அடையாளம் காண்கிறோம். நாம் ஒரு ஆத்மா, தூய ஆத்மா, நாம் இறைவனின் ஒரு பகுதி என்பதை கண்டுகொள்கிறோம். இதனால் தான் நாம் இறைவனை பிரதிபலிக்க வேண்டும். ஆத்மாவாக வருவது நாம் இறைவனின் பண்புகளை எங்கள் முடிந்த அளவுக்கு நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். ஆத்மாவுடன் இந்த ஒருமித்த நிலையில் நாம் நம்முடைய உடல், மனம், எண்ணங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை சாட்சியாக பார்க்கும் நிலை நமக்கு கிடைப்பதால் நாம் ஒரு வாழ்வை ஒரு நாடகமாக கன்று கழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உண்மையாக நாங்கள் வருவோம். இதுவே இந்த விசுதி சக்கரத்தின் குணங்கள். இதை நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு இறை தந்திரத்தோடு அவர் சுவாரஸ்யமாக
அந்த உலக மக்களை அந்த நேரத்தில் அவர் வழி நடத்தினார் என்பது. இந்த சக்கரத்தை எவ்வாறு நாங்கள் சரி செய்து கொள்வது? இடது சக்கரம் குற்ற உணர்வை தவிருங்கள், சகோதர சகோதரிகளுக்கிடையான உறவுகள் தூய்மையை மேம்படுத்துங்கள், பழி சொல்வது குறை காண்பதை நிறுத்துங்கள், மோசமான மனநிலையில் உங்களை இருக்க அனுமதிக்க வேண்டாம். அவ்வாறான மோசமான நிலை வந்தால் ஒரு கணம் தியானம் செய்து உங்களை அந்த இறை அன்புக்கு வழிபடுத்துங்கள். சரணாகதி, அதுவே சரணாகதி. சோ என்ன மோசமான நிலை வந்தாலும் நீங்கள் அவ்வாறு சரணடைந்து விட்டீர்கள் என்றால் அதன் பலனை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். உங்களை பற்றி நீங்கள் அதிகமாக பேச வேண்டாம். மற்ற நடு விசூதி சக்கரத்துக்கு அதிர்வு கொடுங்கள். உங்கள் கைகளால் நீங்கள் அதிர்வு கொடுக்கலாம். காலை மாலை உப்பு நீரில் வாய் கொப்பளிப்பதும் மிகவும் நல்லது. உப்பு தண்ணியால் வாய் கொப்பளிப்பது உங்கள் பற்கள் இந்த வாயை சுகாதாரமாக வைத்திருக்க உதவும். அது மிகவும் உதவும் உங்கள் விசூதி சக்கரத்தை தூல ரீதியாக தூய்மையாக வைத்திருப்பதற்கு. மற்றது துளசி தேநீர் செய்து நீங்கள் அருந்தலாம். ஓமத்திலும் நீங்கள் தேநீர் செய்து அருந்தலாம். உங்களுக்கு ஓமம் எல்லோருக்கும் தெரியுமென்னு நினைக்கிறேன். மற்றது உங்கள் நாசி துவாரங்கள், மூச்சுக்குழல் ஆகியவற்றை சுத்தம் செய்வதற்கு நீங்கள் ஓமம் அவித்து அந்த ஓம தண்ணி அந்த ஆவியையும் நீங்கள் உள்ளிழுக்கலாம். இப்ப தடிமன் ஏதாவது வருமாயின் நீங்கள் அப்படி செய்யலாம். அல்லது ஓமத்தை எரித்து அது அந்த வார புகையையும் நீங்கள் உள் சுவாசிக்க இந்த நாசி இதுகள் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். மற்ற பல்லு துலக்கி அதுகளை கிளியராக வைத்திருங்கள். நாக்கின் மேல் புறத்தையும் நீங்கள் சுத்தம் செய்து கிளியராக வைத்திருங்கள். ஸோ உடல் சுத்தமும் மிகவும் முக்கியம். எமது சக்கரங்களின் சுத்தத்துக்கு நாங்கள் உள்ளுக்கும் சுத்தம் செய்ய வேண்டும், வெளியிலும் சுத்தம் செய்ய வேண்டும். மற்றது வலது விஷூதி எமது பேச்சு திறன், இனிமையாக பேசுவது. மற்றது நீங்க குறைவாக பேசுவது, அனாவசியமற்ற பேச்சுக்களை நீங்கள் குறைக்க வேண்டும். அப்படி பேசினாலும் நீங்கள் மற்றவர்களை குரல் உயர்த்தி அதிகாரம் செய்யும்படி பேச வேண்டாம். ஏனென்றால் எல்லோருக்கும் அந்த ஆத்மா அவர்களுடைய இதயத்தில், இறைவனின் பிரதிபலிப்பு அவர்களுடைய இதயத்தில் இருக்கிறது. அவர்களுக்கும் குண்டலினி இருக்கிறது. ஆனபடியால் நாங்கள் மற்றவர்களையும் மதிக்க வேண்டும். இனிமையாக பேசுவதை வளர்த்து கொள்ளுங்கள். சுவையான உணவுகள் என்று அந்த ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரையும் மன்னித்து கோபத்தை குறையுங்கள். உங்களுடைய பார்வையில் விதண்டாவாதம் செய்து நேரத்தை செலவழிக்க வேண்டாம். எதையும் திறந்த மனத்தோடு பார்க்கும் தன்மையை விருத்தி செய்யுங்கள். அந்த விசூதி சக்கரத்தை நீங்கள் தியானத்தில் எவ்வாறு நீங்கள் வளம் படுத்துவது? நடு விசூதி சக்கரம், நீங்கள் உங்கள் வலக்கையை நடு விசூதி சக்கரத்தில் வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து என்னை பற்றற்ற சாட்சி பாவனையுடன் இருக்கும்படி மாற்றுங்கள். என்னையும் பரபிரமத்தின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். அத்தோடு இந்த விசூதி சக்கரத்தின் ஒரு சிறு சக்கர, ஒரு சிறு உப மையம் என்று சொல்லலாம். உபசக்தி மையம் எமது கண்களின் புருவங்களுக்கு நடுவில் உள்ளது. இந்த நடுவில் உள்ளது. அதை நாங்கள் ஹம்சா சக்கரம் என்று சொல்லுவோம். அந்த சக்கரம் எமக்கு பொது அறிவை தருவது. நல்லது
எது கெட்டது எது என்று பகுத்தறியும் அந்த பொது அறிவை தருவது. எனவே இந்த சக்கரத்திலும் நீங்கள் உங்களுடைய விஷுதி விரலை வைத்து சிறிது மசாஜ் செய்து நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, என்னை சீர்திருத்தம் செய்யவும், நானே என்னை சரிப்படுத்திக் கொள்ளவும், நல்லது கெட்டது பகுத்தறியுமாறும் செய்யுங்கள் என்ற அந்த பகுத்தறிவை நீங்கள் வேண்டலாம். இடது விசுதியில் நீங்கள் உங்கள் வலது கையை இடது விசுதியில் வைத்து நீங்கள் செய்யலாம். அன்னையே, நான் குற்ற உணர்வுடன் இல்லை. உங்கள் அருளால் நானே ஆத்மாவாக இருப்பதால் நான் எவ்வாறு குற்ற உணர்வுடன் இருப்பேன். அன்னையே, நான் குற்றம் அற்றவன் என்று உங்களுடைய பிழைகளில் இருந்து வெளிவந்து உங்களை திருத்தி அதிலிருந்து முன்னேறி வளம் பெறுவதையே நாங்கள் நோக்கமாக கொள்ள வேண்டும். அதை நினைத்து குற்ற உணர்வில் இருக்கக்கூடாது. வலது விசுதி எமது இடது கையை வலது விசுதியில் வைத்து நீங்கள் சொல்லலாம், நீங்களே எனது இனிமையான வார்த்தைகளும் செயல்களும் காரணமாக இருக்கிறீர்கள். சோ அது உங்களுடைய பேச்சு திறனை இனிமையாகவும் சமநிலையாகவும் மற்றவர்களுக்கு மதிப்பை கொடுக்கக்கூடியதாகவும் வளம்படுத்தும். ஸோ இதுவே எமது விசுதி சக்கரத்தின் பற்றிய இதுகள். நீங்கள் இந்த அறிவுகளை பற்றி இப்பொழுது மனப்பாடம் செய்யவோ தண்டவோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாளடைவில் இது வரும். ஆனால் உங்கள் தியானத்தில் கவனத்தை செலுத்துங்கள். தியானத்திலும் உங்கள் இன்று நாங்கள் செய்தது போல் உங்கள் கவனத்தை அன்னை குண்டலினிக்கு போய் உங்கள் மனதார பிரார்த்தனை செய்து உங்களை அந்த இறை அன்புக்கு வெளிப்படுத்துங்கள். அதை நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை ஒரு குறிக்கோளாக கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்கள் தியானத்தை செய்து ஒழுங்கான பயிற்சி செய்யுங்கள். அதில் நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம். இப்போது நாங்கள் உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இங்கு நிறைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் தங்களுடைய அனுபவங்களில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கும் அன்பர்களே, உங்கள் கேள்விகள் மற்றும் அனுபவங்களை கமெண்ட் வழியாக கொடுங்கள். ஜூம் வழியாக இணைந்திருப்பவர்கள் தயவு செய்து உங்களை அன்மியூட் பண்ணி எங்களை நேரடியாக கேள்வி கேட்கலாம். தயவு செய்து அன்மியூட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் நீங்கள் உங்களோட சாட் வழியாக எங்களுக்கு உங்களுடைய அனுபவங்கள், கேள்விகளை நீங்கள் அறிய தரலாம். ஃபேஸ்புக்கில் இருந்து திஷாந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இன்றைய வகுப்பு மிகவும் அருமையாக இருந்தது என்று. நன்றி திஷாந்தி. மேலும் நளாயினி உதயகுமார், மிஸ்ஸஸ் உதயகுமார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இன்றைய வகுப்பில் மிகவும் அற்புதமான கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு மாதாஜி உங்களை எங்களுக்கு நியமித்து உங்கள் மூலமாக அறிய தந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி நளாயினி உதயகுமார் மற்றும் மிஸ்டர் உதயகுமார். வணக்கம். சொல்லுங்க தனப்பிரியன். இன்றைக்கு கொஞ்சம்
எனக்கு கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. கொஞ்சம் எனக்கு ஒரு அமைதி உண்டு, எனக்குள்ளேயே ஒரு அமைதி உண்டு. ஓ வினேஷ் தியானம் கிளாஸ் ஓவர் நல்லா இருந்ததா? நெட் ஓகே ஆமா 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 அதான் ஷேர் சரி போங்க. பண்ணுவோம். நன்றி. உங்களுக்கு அந்த கையில மற்றும் தலையில் உங்களுக்கு அந்த நுண்ணதிர்வுகள் அது வந்து கையில கொஞ்சம் சின்ன ஒரு வலி மாதிரி வந்தது. வலி மாதிரியா? அந்த கையில ஒரு இடது கையில வந்தது கொஞ்சம். அந்த விரல் தியானம் இல்லையா? செய்யக்குள்ள மட்டும். விரல் இல்லையா? இல்ல இந்த முழங்கைக்கு கிட்ட கொஞ்சம். முழங்கை. ஓகே. அது விசுதி சக்கரம் முழங்கை. அது விசுதி சக்கரத்து இந்த சுத்திகரிப்பை காட்டுகிறது. நீங்கள் அப்படி தண்டு அது நீங்கள் அதை அவட தேர்க இப்படி மசாஜ் பண்ணி விடலாம். சரி. மற்றது அதுதான் உங்களை கவனத்தை உங்களை குண்டலினியே ஒரு கணம் நீங்கள் அந்த மனதார அதை போய் ரீச் அந்த அடைந்து இந்த கவனத்தை கொண்டு போய் நீங்கள் பிரார்த்தித்து உங்களை அந்த இறை சக்திக்கு உங்களை வெளிப்படுத்து. முடிஞ்சு திபேக்கா. சரி. இந்த யாருடைய மைக்ல இருந்து சரியான சவுண்ட் வருது. தயவு செய்து ஒன்னு மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செய்து அமைதியா இருக்கு. நன்றி. மற்ற உதயகுமார் அவர்கள். என்னது இந்த ஆள்காட்டிரல்ல ஒரு சின்ன ஒரு அதிர்வோ ஒரு மசில் ட்விச்சிங் மாதிரி நாங்க கண்ணுல துடி இருக்குன்னு சொல்ல அது மாதிரி ஒரு துடி கொண்டு இருந்து. ஆனா அது இப்ப எத்தனையோ நாளா இருக்குது. அது இது செய்ய எந்த விரல்? இடது கை ஆள்காட்டி விரல்ல. ஓகே. அது வந்து குற்ற உணர்வு. அப்ப நீங்க அதுல உங்களோட வலது கையை அதுல வைத்து நீங்கள் கொஞ்சம் திரும்பி அதுல சொல்லலாம், அன்னையே எனது எல்லா குற்ற உணர்வுகளையும் எடுத்து விடுங்கள், நான் குற்றமற்றவன், என்ன பிழை செய்தாலும் நான் என்னை திருத்தி வளம்படுத்த தயாராக இருக்கிறேன் என்று அன்னை குண்டலினியிடம் கேளுங்கள். என்னென்று நீங்கள் ஆராய வேண்டாம். இது சில நேரங்களில் எங்களுக்கே தெரியாது, சில நேரங்களில் ஏன் அப்படி வருகிறது என்று. ஆனபடியால் அன்னை குண்டலினியே சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் தெரியாத அன்னையே இதை எடுத்து விடுங்கள். இது ஒரு மாதத்துக்கு மேல இருக்குது. நாங்க இந்த கண் துடிக்குதுன்னு சொல்லுவோம், அது மாதிரி அதே மாதிரி தான் ஒரு விரல்ல. நீங்கள் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் நெய் இருக்குல்ல, நெய் எடுத்து உங்களோட கழுத்து சூடி அதுகளே இருக்க மசாஜ் பண்ணுங்க. ஆக்சுவலா அது ஏன் ஆறுதுன்னா உங்களோட அது ஆக்சுவலா ஏன் அந்த துடிக்கிற மாதிரி ஆறுது இல்லையா? சோ கொஞ்சம் வெண்ணெய் அல்லது நெய் எடுத்து நீங்கள் உங்களோட சூடி அதுகளை நீங்கள் மசாஜ் பண்ணலாம். மற்றது அதான் இது வந்து இந்த குற்ற உணர்வு அதுகளை விட்டு விடுங்கள். அது சில வேளை ஏதாவது கடந்த காலத்தில் நீங்க விட்ட பிள்ளைகளை சில வேளை இப்பொழுது நீங்கள் இந்த ஆன்ம விழிப்புணர்வு பெற்ற பிறகு சில வேளை அது வேற, ஐயோ நான் அந்த பிள்ளை விட்டுட்டேனே என்று அப்படி இருந்தால் அது பரவாயில்லை. மனுஷர் எல்லாரும் பிள்ளை விடுறதான். அதிலிருந்து நாங்கள் திருந்தி முன்னேறலாம். மற்றது நீங்கள் அப்படி ஒரு இது இருந்தால் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அருள் உங்களுக்கு கிடைத்திருக்காது. அதன்படியா நீங்கள் உங்களை முதல் உங்களுடைய அருமையை உணருங்கள். கடவுள் மன்னிக்க தயாராக இருக்கும் போது நாங்களேன் கவலைப்படுவார். அதன்படியால் அது நீங்கள் நாளடைவில் அதை விட்டு விட்டீர்கள் என்றால் அந்த நிலைமை மாற்றமடைந்து முன்னேற்றம் அடைவதை நீங்கள் காண்பீர்கள். ஓகே தீதி. லலிதா தீதி, எனக்கு என்ன சொல்ல வந்து அவர் சொன்னார் துடிக்கிற மாதிரி இருக்குன்னு இல்லையா அந்த விரல்ல, அந்த ஆள்காட்டி விரல்ல இடது பாகத்துல. அது என்னன்னா நீங்க தியானம் பண்ண அது வந்து குண்டலினி அதை கிளியர் பண்றாங்க ஆக்சுவலி. அப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும். ஸோ அது ஓப்பன் பண்றாங்க அந்த சக்கராவை. அப்புறம் அது அந்த பெட்டல்ஸ் அங்க உள்ள இதழ்கள் ஓப்பன் ஆகும்போது அந்த மாதிரி ஆகும். புரியுதா? அதுக்குத்தான் நீங்கள் இப்படி அந்த வெண்ணெய் எடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய குண்டலியை தாய் உங்களுக்கு காட்டி தாரா, இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, அதை கவனிக்க சொல்லி
ஸோ நீங்கள் கொஞ்சம் மசாஜ் பண்ணி உங்களை கழுத்து அதுகளை மசாஜ் பண்ணினீங்களா விஷுடி இம்ப்ரூவ் ஆகும். மற்றது பிரார்த்தனை மூலமும் நீங்கள் அந்த சக்கரத்தை வளப்படுத்தலாம். அப்படி நீங்கள் ஏதாவது உணர்வதற்கு காரணம் என்று அந்த குண்டலினி தாய் உங்களுக்கு சொல்லித்தாரா, இந்த இடங்கள்ல உனக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதை கவனியுங்கள் என்று. இது நான் இந்த தியானத்துக்கு வர முதலே இந்த பிரச்சனை இருக்குது. ஏனென்று சொன்னால் தியானத்துக்கு நீங்கள் வர முதலே உங்கள் குண்டலினி தாய்க்கு தெரியும் என்ன, அதை அவ உங்களை தயார்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார். எங்களுக்கு நீங்கள் வர முதலே ஏன்னா நாங்கள் எப்பவுமே அந்த படைத்தவர் எப்பவும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சரியான நேரம் பெறத்தான் அவர் எடுப்பார். அதே மாதிரி நீங்கள் வர முதலே உங்களை தயார்படுத்தி கொண்டிருந்திருப்பினோம் இருக்கலாம் மேடம். ஏன்டா எங்களை சொல்றதானே எங்களை தேடி குரு வருவார், நாங்கள் குருவை தேடி போக தேவையில்லை, குரு எங்களை தேடி வருவார். உண்மைதான். ஏன்னா நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அந்த இதை நாங்கள் எல்லோரும் அறிந்தோ அறியாமலோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இறைவனும் எங்களுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். எப்ப நாங்கள் தன்னை நோக்கி வருவோம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன. அப்ப அவருக்கும் தெரியும் அந்த காலம் இதுகள். உண்மைதான், அது சரியாக நீங்க சொன்னீர்கள். பேஸ்புக்கில் இணைந்திருக்கும் அன்பர்களே, ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் வழியாக தாருங்கள். மற்றது ராதாமணி கமெண்ட் பண்ணி இருக்கிறார். அவ ஜூம்ல இருந்தவ நான் தான் ஏதோ போக வேண்டும் என்று, கோல் ஏதோ எடுக்கணும் என்று. நைஸ் செஷன், நல்ல செஷன், ஃபெல்ட் குட் வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன்ஸ் என்று சொல்லி எழுதி இருக்கிறார். பேஸ்புக்கில் இணைந்திருப்பவர்கள் மீண்டும் உங்கள் கருத்துக்களை, அனுபவத்தை காமெண்ட் வழியாக அல்லது கேள்விகளை கேட்கலாம். நன்றி. போட்டுட்டேன் மேடம், ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன் சார். ஆமாம் ஆமாம், பார்த்தேன். உங்க காமெண்ட் பார்த்து வாசிச்சனாங்க. மிக்க நன்றி நலாயினி மேம். நீங்கள் சரியாக இதை வடிவாக புரிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய காமெண்டில் இருந்து தெரிகிறது அந்த இறைவனோடு உங்களுடைய தொடர்பை, நாங்கள் ஒரு கருவி என்றதையும் நீங்கள் வடிவாக உணர்ந்திருக்கிறீர்கள். நிச்சயமா அது முக்கியம். நாங்கள் எல்லோரும் ஒரு கருவிகள். நாங்களும் உங்களை மாறித்தான் இருந்து வந்து இதுல வளர்ச்சி அடைந்த நாங்கள். நிறைய சந்தோஷம் இருக்கு மேடம். என்னண்டா எங்களுக்கு அந்த உங்களோட வாய்ஸ் கூட, நான் சில நேரத்துல எழும்பி கிச்சனுக்கு போக வேண்டியிருக்கு, சில இதுல இவர் கூட அதுலயே இருக்கிறார், நான் சில நேரத்துல இருந்தாலும் எனக்கு உங்களோட அந்த வாய்ஸ், இந்த சரியான ஒரு அதிர்வும் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் எங்க நின்றாலும் அந்த கண்ணீரண்ட ஒரு உங்களை எல்லாரையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அவளுக்கு எனக்கு அந்த பவர்ஃபுல்லா இருக்குது. எனக்கு அந்த ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துது. நான் அதை கேட்கணும் என்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. தேங்க்யூ மேடம். என்னன்னு சொன்னா, நாங்கள் இந்த தியானத்துல நாங்கள் அந்த அன்போட கனெக்ட் பண்ணி இருக்கேன். எங்களோட விஷூடியால இருந்து வாரதும் அந்த இறைவனுடைய வார்த்தைகள் தான். நாங்கள் அதைத்தான் பிரார்த்திப்பதும். அன்னையே இன்று நான் என்ன சொன்னாலும் என்னை அல்ல, உங்களுடைய ஒலியை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று. அப்ப அதையும் நீங்கள் சரியாக சொன்னீர்கள். அது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது எங்களுக்கு. எங்களுடைய பிரார்த்தனை அதுதான். அன்னையே நாங்கள் பேசும்போது எங்களை அல்ல, ஆனா உங்களுடைய ஒலியை அவர்கள் கேட்க வேண்டும். இதே மாதிரி நீங்க எல்லாரும் எப்பவுமே இதே மாதிரி வாய்ஸோட சந்தோஷமா எங்களை மகிழ்விக்கிறதா இருக்க வேணும். எப்போ எங்களுக்கு வயசு போய்க்கு நீங்கள் இதே மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாரும் எங்களோட வயசுதானே. நீங்களும் எல்லாரும் வளர்ந்து இலங்கையில மற்றவர்களுக்கும் கொடுங்க. உங்கள் உற்றார் உறவினர் சிநேகிதர் யாரென்றாலும் இருப்பினம் இது பற்றி இதை உணரக்கூடியவர்கள், இதை அறிந்து பயன்படக்கூடியவர்கள். நீங்க கொஞ்சம் இது பற்றி ஓரளவுக்கு அக்கறை உள்ளவர்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். சரி, கொண்டு வாங்க அவியலையும். மிக்க நன்றி. நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன்.
எப்படி என்று சொன்னால், இந்த எங்களுக்குள்ள இந்த இருக்கிற குண்டலினி சக்தியத்தை நாங்கள் உணர்றோம். அதை நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த சக்தியை அறிமுகப்படுத்தி மற்றவர்களின் சக்தியையும் நாங்கள் அவர்கள் உணர பண்ணுவதால் எங்கள் சக்தியும் மேம்படுகிறது. நாங்கள் மட்டும் எங்கள் குண்டலினி சக்தியை அறிந்திருந்தால் அது நல்லது. ஆனால் அதற்கும் மேலாக அறிவதற்கு நாங்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நுண்ணறிவுகளை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது இந்த ஃப்ளோ பண்ணும் என்றால் தமிழ் வார்த்தை வரையிலே. அப்ப அது இன்னும் நன்றாக பிரவாகிக்கும். சரி, என்னென்று சொன்னால் இப்ப ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழலை தனது வாயில் வைத்திருக்கிறார். அவற்ற படம் இசைக்கிறார். அப்ப நாங்கள் கேட்கலாம், புல்லாங்குழல் இசைக்கிறதா அல்லது ஸ்ரீகிருஷ்ணர் இசைக்கிறாரா இசையை? யாரென்று சொல்லுவீர்கள்? புல்லாங்குழல் இல்லையே, புல்லாங்குழல சும்மா வைத்தால் இசை வராது. அதிர்வுகள் அவர்கிட்ட இருந்து கிடைக்குது எல்லாம். அப்ப நீங்க புல்லாங்குழல் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஓட்டை, மிகவும் எளிமையான ஒரு வாத்தியம் என்ன, மூங்கில் தடியில இந்த ஒரு இது, அதை செய்தாண்டி துளைகள் போட்டு உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஆனால் அது ஸ்ரீகிருஷ்ணரின் வாயில் போனவுடன் அவர் தான் தன்னுடைய இந்த இசையை புல்லாங்குழல் மூலம் இசைக்கிறார். அதே போலதான் இறைவனும் இருக்கிறார். நாங்கள் இறைவனின் கருவி, நாங்கள் புல்லாங்குழல். உள்ளுக்குள்ள நாங்கள் புல்லாங்குழல் போல் எங்களை வெற்றிடமாக்கிவிட்டால், அந்த ஆணவம் கண்மங்கள் அதுகள் இல்லாமல் நாங்கள் எங்களை வெற்றிடமாக்கி விட்டால், அந்த இறைவனுடைய இசை, நாங்கள் அந்த இறைவனை தொடர்பு கொண்டால் அவருடைய இசை எங்களுக்குள்ளாக போகும். சோ இதுதான் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழலை தான் வாயில் வைத்திருப்பதற்கான அர்த்தம். இதுதான். அப்ப அவர் ஸ்ரீகிருஷ்ணர் தான் அந்த புல்லாங்குழலை இசைக்கிறார். ஆனால் புல்லாங்குழல் இல்லாமலும் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த இசையை இசைக்க முடியாது. அதே மாதிரி தான் இறைவனும் நாம் இல்லாமல் இந்த தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்த முடியாது. ஆனபடியால் இறைவன் எங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் அவருடைய ஒரு பாகம், ஒரு அங்கம். சரணாகதி தான் வெற்றிடம். அந்த சரணாகதி அதான் அந்த வெற்றிடம். நல்லா சொன்னீங்க. சரணாகதி தான் அந்த வெற்றிடம். அந்த எங்களை வெற்றிடமாக்கி நாங்கள் அவற்றுடைய அன்புக்கு நாங்கள் எங்களை திறந்து விட்டோம் என்றால், அது எங்களோட உள்ளுக்குள்ளால பாயும் போது நாங்கள் அனுபவிக்கிறோம் அந்த இசையை. அப்ப அந்த புல்லாங்குழல் இருந்து இசை நன்றாக வார மாதிரி. நான் எனதுன்றது இதுக்கு தடையா இருக்கு. நான் எனது என்ற எண்ணங்கள். அதுகள் தான் அதுகள் எங்கட மனதை அமைதியடைய விடாது. என்ன அதுகளாலதான் நாங்கள் இதன்றோம். ஆனால் அந்த நான் என்ன என்ற எண்ணத்தை விட்டு எப்பவும் நாங்கள் இறைவனின் ஒரு பாகம்தான் நாங்கள். அவர் எப்பவும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றதை அதை நாங்கள் நினைத்தால், நாங்கள் இன்னொரு பிரச்சனைக்கும் நீங்கள் முதலில் அந்த தியான நேரம் மட்டும் என்றாலும் அதை நீங்கள் தவிர்த்து அந்த தியானத்துக்கு போனீர்கள் என்றால் அதுதான். பிரச்சனைகள் 1000 இருக்கும், 1000 மேலே. ஆனால் அதுக்கான தீர்வு ஒன்றுதான். தியானத்தில் அதை நீங்கள் விட்டுட்டு உங்களை அந்த இறை அன்புக்கு வெளிப்படுத்துவது. அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமே மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் அதை நீங்கள் விட்டு அதுக்கான ஒரு வில் பவர் உங்கள்கிட்ட இருக்க வேணும். அது நீங்கள் இது தியானத்துல இந்த வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறை கையை வைத்து மன்னிக்கிறேன், இந்த எண்ணங்களை மன்னிக்கிறேன், அப்படி நீங்கள் இதண்டி சொன்னால் அந்த சொல்லி முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் அது கட்டாயம் முடியும். நாங்கள் ஃபேஸ்புக்கை நிறுத்திக் கொள்ளலாமா?
கேளுங்க ஃபேஸ்புக்ல யாராவது இன்னும் இருக்காண்டு. ஃபேஸ்புக்கில் இருக்கும் நண்பர்களே, நாங்கள் காணொளியை நிறுத்தப் போகிறோம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தால் தயவு செய்து கமெண்ட் வழியாக கொடுங்கள். உங்களுடைய தொடர்பு இலக்கங்கள், புதிதாக இணைந்தவர்கள் உங்கள் பெயர் மற்றும் வாட்ஸ்அப் நம்பரை தந்தீர்களானால் உதவியாக இருக்கும். நன்றி. எமது வாட்ஸ்அப் நம்பர் கீழே போங்கப்பா, எங்க வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர். மேடம், உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு, உங்களுடைய ஒரு டவுட். நீங்க ஸ்ரீலங்காவுக்கு இருக்கா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முதல் இங்க வீரசிங்க ஹாலுக்கு வந்த நீங்களோ? நீங்க ஆமாம், வீரசிங்க ஹால்ல 2010 கொடுத்த நாங்கள். அப்ப நானும் வந்தேன். இவர் வந்தவர் அப்படியா? ஓ 2010 நாங்கள் வந்தாங்க, நானும் வந்தேன். ஓகே ஓகே, பாத்தீங்களா, எங்கேயோ எல்லாம் தொடர்புகள் அப்படியே தொடர்ந்து வர்றதுக்கு எங்களுக்கு வாதாடி. ஓ 2010 வீரசிங்கம் ஹால்ல செய்த நாங்கள். அப்ப அது வந்து சொன்னவன் நான் வரையில மேடம். இவர் வந்த அந்த சுடுதண்ணி பச்சை தண்ணியில உப்பு தண்ணி வைக்கிறது. ஓ செய்த நாங்கள். அது நீங்க அந்த டிஷஸ் எல்லாம் கொடுத்து செய்வீங்க நீங்களே? ஆமா. அந்த நேரம் மலேசியாவிலையும் இருந்து, ஆஸ்திரேலியாவிலும் இருந்து, இந்தியாவில இருந்தும் சஹயோகிஸ் வந்தவன். இந்தியாவில இருந்து வந்தவன் யாழ்ப்பாணம் வரையில, மலேசியா ஆஸ்திரேலியால இருந்து வந்தவன். நான் இங்க இருந்து வந்தேன், யுஎஸ்ஏல இருந்து 2010 வந்து. பிறகு அந்த சைவ பரிபாலன சபை என்று ஒன்று இருக்கல யாழ்ப்பாணத்துல, அதுல ஒரு 3 மாதம் வகுப்புகள் நடத்தினாங்க. நான் 3 மாதம் நின்று வகுப்புகள் நடத்தி ஆனா பாத்தீங்களா, அது அந்த எப்பவோ ஒருக்கா அந்த குண்டலினி எழுப்பினால் அது எப்பவோ சென்று நீங்கள் அந்த அனுபவம் நீங்கள் அந்த வழிக்கு வருவீர்கள். இலக்கை இறுதியா அடைவீர்கள் குண்டலினி. எங்களுக்கு அதுல அந்த இடுபாட்டை உண்டாக்கணும்ன்றதுக்காண்டி எங்களோட தொடர்புகள் எங்கெங்கயோ எல்லாம் இருந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அதனாலதான் அவருக்கு கையில தெரிஞ்சது, விரல்ல அவருக்கு அதிர்வு தெரிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட் டைம் வந்தா இல்ல சந்திப்போம். நிச்சயமா நாங்கள் இந்த கொரோனா இது வந்து நிலைமை சரியான பிறகு நாங்கள் வந்து அதே மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு தான் எங்களுடைய ஆசை. ஸ்ரீலங்கா சொல்லுங்க. ஸ்ரீலங்கா கொஞ்சம் வேர்ஸா தான் இருக்கு சார். நாங்க அந்த நியூஸ்ல பாக்குறாங்க நெட்ல. நாங்க இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ஜப்னா போகணும் பார்த்து கொண்டிருக்கிறோம் 2 பேரும். டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போக, the province to province போக குவாரண்டைன் 2 வீக்ஸ் குவாரண்டைன் பண்ணிடுவீங்க நம்மங்கள. அந்த உதயகுமார் சார் இப்ப விளங்குது ஏன் நீங்கள் வர முதலே உங்களோட குண்டலினி உங்களுக்கு கையில காட்டி இருக்கிறாங்க. குற்றம் உணர வேண்டாம். ஏன்னா 2010 உங்களோட குண்டலினி எழுப்பப்பட்டு விட்டது. நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதுல கவனம் போடல. ஏன்னா அவ பார்த்து கொண்டு இருந்திருக்கிற சரியான நேரம். பிறகு இது இப்படி வர போறதுன்றதும் அவக்கு தெரியும், நீங்கள் போறீங்கன்றதும் தெரியும். சரியான நேரம் உங்களுக்கு அப்பதான் காட்டி இருக்கிறா, அவ உங்களை தயார்படுத்தி இருக்கிறா. மற்றது நாங்கள் இந்த கொரோனாக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதனாலதான் நாங்கள் இப்ப இங்க இருந்து கொண்டு இது மூலம் இலங்கை முழுவதிலும் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஆக்களை இந்த ஒரே நேரத்துல நாங்கள் இந்த வகுப்புகளை நடத்தக்கூடியதா இருக்குது. இப்ப எங்களுக்கு நேரம் இருக்கு, வீட்டுல இருக்கிறோம், வெளியில அவ்வளவு போக இல்ல. உங்களுக்கு நேரம் இருக்கு, நீங்களும் போகல. ஆனபடியா இந்த கொரோனா சஹயோகாவின் சிறப்பு அதான், எந்த ஒரு நிலையை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக மாத்திக் கொள்ளலாம். வெளியில போறது குறைஞ்சு உள்ளுக்கு போறது கூடிட்டு நம்மளோட கவனமும் உள்ளுக்கு போறது. வேப்பம்பூவிலும் சிறிது தேன்துளி உண்டது இதுதான். ஆனா ரொம்ப சந்தோஷம்
நீங்க அந்த டைம் அட்டென்ட் பண்ணதுனால தான் இப்போ உங்க குண்டலினி உங்களை கொண்டு வந்திருக்காங்க இங்க. ஆமா நான் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்றேன். நீங்க அமெரிக்கா யுஎஸ்லயும் இதே மாதிரி தான் ஒரு எங்களுடைய வகுப்புகளுக்கு வருவாங்க. வந்துட்டு அவங்கள திரும்ப காண முடியாது. இது அமெரிக்க மக்களா இருக்கலாம், வேற நாட்டு மக்களாகவும் இருக்கலாம். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பிறகு திரும்ப தொடர்வார்கள். அது என்னன்னு சொன்னா அந்த குண்டலினி உள்ள அந்த ஆக்டிவ், அதாவது எழுப்பப்பட்டிருக்குன்னா ஒரு காலத்திலே அது வந்தே சேரும். அது இலக்கை அடைந்தே சேரும். சரியான காலத்துக்காக பார்த்து கொண்டிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சார், இப்ப நான் Facebook'ை பார்த்து கொண்டிருப்பேன். இந்த சில பேர் எந்த விதமான இந்த ஜாலி லைஃப் மாதிரி நடுக தாங்கட படங்கள் Facebook ஓன் பண்ணாலே அவங்கட தாங்கட படங்களை போடுறதான் நமக்கு வேலை. வேற அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை வேண்ட Facebook'ல. உண்மைதான். அது என்ன சொன்னால் தொழில்நுட்பம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எல்லாம் எதற்கும் பயன்படுத்தலாம். நாங்கள் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கூடாததற்கும் பயன்படுத்தலாம், வீணாக்குவதற்கும் பயன்படுத்தலாம். இப்ப நீங்கள் இந்த அணு ஆயுதத்தை பார்த்தீங்களா, இந்த அணு சக்தியை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் உலகத்தை அழிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அதை என்ன மாதிரி பயன்படுத்தினார்கள்? உலகத்தை அழிக்கிறதுக்கு அணு ஆயுதம் தயாரித்து வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் எந்த தொழில்நுட்பம், டெக்னாலஜி, எந்த விஞ்ஞானம், சயின்ஸ் நாங்கள் எதுக்கும் பயன்படுத்தலாம். அதை நல்ல முறையில் பயன்படுத்த நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வேலும் ஒரு நாளைக்கு திரும்ப வேண்டிய கட்டம் வருமென்றதுக்காண்டி தான் சொன்னாங்க. அண்ணே சொல்றார் என்னென்றால், இப்ப அவர்களுக்கு அவைகள் ஒரு அறியாமையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கருணை காட்ட வேண்டும், அன்பு காட்டி அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை இந்த வழிக்கு நாங்கள் கொண்டு வர முயல வேண்டும். அதுவே மிக பெரிய தர்மம். நீங்கள் தர்மம் என்று நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை, சமைத்து ஏழைகளுக்கு கொடுக்க தேவையில்லை. அவர்களுக்கு இதை நாங்கள் கொடுத்தோம் என்றால் அவர்களே தாங்களுக்கு ஒரு குருவாக மாறும் நிலை, தங்கள் வாழ்க்கையை தங்கள் கையில் எடுக்கும் நிலை, இதுவே மிக பெரிய தர்மம் உலகத்தில். இப்பொழுது நாங்கள் Facebook'ை நிறுத்திக் கொள்ளலாம். Facebook அன்பர்களே, மீண்டும் வணக்கம், நன்றி. நமது அடுத்த தியான வகுப்பு வெள்ளிக்கிழமை கிறிஸ்துமஸ் நத்தார் பண்டிகை அன்று இரவு 7 மணிக்கு மீண்டும் ஆரம்பமாகும். நாங்கள் விசுதி ஆக்னியா சக்கரம், 6வது சக்கரம் நமது நெற்றியில் இருப்பது. இந்த 6வது சக்கரத்துக்கும் இந்த இயேசு கிறிஸ்துநாதர், ஸ்ரீ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நாங்கள் விரிவாக வெள்ளிக்கிழமை கலந்துரையாடுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு சந்திப்போம் Facebook அன்பர்களே.